இந்த இதுக்கு நாமக்கலுக்கு முன்னாடி திருவாரூர், நாகப்பட்டினம், திருவாரூர் நாங்களே பண்ணியிருக்கோம். அதை எடுத்து என் தம்பி செல்வகுமார்கிட்ட பேசும்போது தான், நீங்கள் அதை பாருங்களேன், வீடியோ பாருங்கள். ஒரு பாலடைஞ்ச மண்டபத்து மேலே ஏறியிருக்காங்க. அது வந்து நகராட்சி கட்டணம் பழசு, அது வந்து இடிஞ்சு போச்சுன்னு புதுசு வந்துட்டாங்க. அந்த பாலஞ்ச நகராட்சி அது தெற்கு வீதியில் தான் அது நடந்தது. இது திருவாரூரில். இது அதுக்கே அவ்வளோ 1000 ட்ராமாலாம் போட்டான். உள்ளே போய் நின்று பஸ்ஸிலேருந்து 10 நிமிஷம் கம்முன்னு இருக்கான். ஏன்னா அவன் உள்ளேருந்து பார்க்குறான், எல்லா கூட்டமும் வந்துருச்சு, அப்போ தான் நம்ம மேலே ஏறுவோம் அப்படின்னு 10 நிமிஷம் கழித்து மேலே ஏறுறான். அதுக்கு முன்னாடி நடந்தது என்னென்னா, பழைய பில்டிங்கில் நின்றுருக்காங்க. போலீஸ் அதை பாருங்களேன், போலீஸ் மேலே ஏறி அடிக்கும், கீழே இறங்கடானும். அதில் பொம்பளை பிள்ளைலாம் இருக்குங்க, அது போனால் அங்கேருந்து அவங்க போலீஸ் விரட்டின உடனே கூட்டம் பிதுங்குது. நல்ல வேலையாக புது நகராட்சி கட்டடம் அன்றைக்கி பூட்டி வச்சுருந்த அந்த காவலர் வந்து திறந்து விட்டதுனால ஒரு 500 பேர் உள்ளே பூந்து தப்பிச்சிருக்காங்க. இந்த அன்னைக்கு இல்லைன்னா திருவாரூர் தான் சாவு நடந்ததில் ஃபஸ்ட் இடமா வந்திருக்கும். அதுலேயே 2 பேர் மண்டை உடைஞ்சது லிஸ்ட் இருக்குது. 2 பேர், ஒருத்தன் பிரசாத்னு ஒருத்தன், அவன் வந்து அதாவது கால் அப்படி கட்டாயிருச்சான். இன்னொருத்தன் பௌத்திர மாணிக்கன்னு ஒருத்தன் மண்டை உடஞ்சிருச்சான். லிஸ்ட்லேயே வரல. அவனும் இன்னும் உசுரோடு தான் இருக்கான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்.